காலை வணக்கம் எல்லாருக்கும். அரிசி காலியாக இருந்தது. ஸோ அதனால் முதல்ல அதை ஃபில் பண்ணிட்டேன். நேற்றே வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து ஒரு டிஸ்பென்சர். ஸோ இதில் ஒரு 6 ஐட்டம்ஸ் கிட்ட நம்ம பருப்பு, அரிசி எல்லாமே தனித்தனியாக ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இது ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும். அப்புறம் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி போட்டு அரிசி வச்சுட்டேன் லஞ்சுக்காக. ஹஸ்பண்டுக்கு காலையிலேயே பேக் பண்ணிட்டேன். ஸோ அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். இது வந்து எனக்கு ஹைட் எட்டாதுன்றதுக்காக இந்த ஸ்டூல் வாங்கியிருந்தேன். இது உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. மடித்து இப்படி ஈஸியாக நடுவில் இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம். ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் காலையிலே மீன் குழம்பு எல்லாமே செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அது கூட எக்கு வச்சு சாப்பிட்டுட்டேன் லன்ச்சு. சாப்பிடும் போது எப்போவுமே நெட்ஃப்ளிக்ஸ் எதுனா பார்த்துட்டே சாப்பிடுவேன். இன்றைக்கி லாஸ்ட் கேர்ள்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். மீதி இருக்கிற ரைஸையும் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சாப்பிட்டு முடித்த உடனே ஸ்வீட்டாக எதுனா சாப்பிடணும் போல் இருக்கும். அதுக்கு பதிலாக நான் வந்து கோகோனட் வாட்டர் வாங்கிட்டு வந்தேன். இது நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குது. அதுவும் இது 100% கோகோனட் வாட்டர். ஸோ அதையும் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் எடிட்டிங் ஒர்க் இருந்தது யூடியூப்பில், அதையும் பண்ணிட்டேன். ஈவினிங் 6 o'clock கிளம்பி ஜிம்முக்கு போயிருந்தேன். ஸோ ஒரு 9 o'clock வரைக்கும் ஜிம்மில் தான் இருந்தேன். 3 hours அங்கே தான் இருந்தேன். இன்றைக்கி வெதர் வந்து கொஞ்சம் ரெய்னியாக க்ளவுடியாக தான் இருந்தது. ஸோ மார்னிங்கே ரெயின் இருந்தது. அதுக்கப்புறமேல்ட்டுக்கு க்ளவுடி ஆகிடுச்சு. நைட்டு மழை வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ரெயின் கோட்லாம் போட்டுட்டு தான் போனேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி ட்ராக்கிங் வாட்ச் வச்சுருப்பேன். ஸோ எவ்வளோ நடக்கிறேன் எல்லாமே, ஒர்க் அவுட்டு எல்லாமே ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கிறது ஈஸியாக இருக்கும். தினமுமே நடந்து தான் போவேன் எல்லா இடத்துக்கும். பஸ் இருக்குது. ஃபெப்ரவரி வரைக்கும் பஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்ச்லேருந்தே நடந்து தான் போயிட்டுருக்கேன். இங்கே ஸ்னோ நின்றுச்சு. ஸோ அதனால் நடந்து தான் போகிறேன். ஸோ காலையில் ஸ்வீடிஷ் கிளாஸ்க்கு போவேன். அது வந்து மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். ஸோ அப்போயும் வந்து ஒரு 3 kilometers போகிறதுக்கு 1.5, வரத்துக்கு 1.5. இப்போ ஜிம்முமே 1.5 kilometers இருக்குது. ஸோ எவ்ரிடே ஒரு 6 kilometers நடந்துருவேன். அது இல்லாமல் ஜிம் வேறு பண்ணுறதுனால இப்போது வெயிட் லாஸ்க்கு, ஃபிட்னஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் என்னோடய ஜேர்னியை கண்டினியூஸாக போடுறேன். இப்போ ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நான் வீடியோவே போடல யூடியூப்பில். சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வீடியோலாம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 months எந்த வீடியோவுமே எடுக்கலை. அதுக்கு மெயின் ரீசனே என்னென்னா, என்னோடய மொபைல் ஃபோன் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஸ்க்ரீன் போயிடுச்சு. ஸோ அதனால் நவம்பரில் இதாகிருந்தது. அதுக்கப்புறம் அது கொடுத்து 1 month ஆச்சு அது திருப்பி ரெடியாகி வர்றதுக்கு. அதுக்கப்புறம் உடனே ஜான்வரியில் என்னோடய ஃபாதர் இன்லா வந்து இறந்துட்டார். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து பயங்கர டிப்ரெஸ்டாக இருந்தார். ஸோ அந்த அந்த இதில் ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸோ அதனால் இந்த ரீசன்ஸ்னால் போடவே முடியல. இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து வாக்கிங்க்குன்னே தனியாக இருக்கும். ஸோ இங்கேயும் லைட்லாம் உண்டு. இங்கே பார்த்து ஏதோ டஸ்ட்பின்ஸ் கூட இருக்குது. அங்கங்கே அந்த லைட் போஸ்ட்லேயே டஸ்ட்பின்ஸும் இருக்கும். சேஃபாக தான் இருக்கும். நம்மளுக்கு லக்கு இருந்தால் சம்டைம்ஸ் இங்கே மான்லாம் கூட பார்க்கலாம். இன்றைக்கி இல்லை, பட் யூஸ்வலாக ஈவினிங்ஸில் மான் வரும். அதுக்கப்புறம் ரேபிட்ஸ் கூட வரும். நம்ம ஊரில் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்க மாதிரி இங்கே ஸ்ட்ரீட் ரேபிட்ஸு, மான் அதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து இந்த இடத்துல கார் அதெல்லாம் வராது. இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் இருக்கும். இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் அப்பார்ட்மெண்ட்ஸ் உண்டு. ஸோ அப்படி தான் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க ஸ்வீடனில் எல்லா இடத்துலையும். இப்போது ஒரு ஏரியாவில் அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த ஏரியாவில் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். இன்னொரு ஏரியாவுக்கு போனால் அங்கே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் மட்டும் இருக்கும். ஸோ அது மாதிரி பிளானிங் சூப்பராக இருக்கும் சிட்டி பிளான் பண்ணும் போதே. ஸோ இந்த இது வந்து இப்படியே நேராக போனால் மெயின் ரோட்டில் போய் கனெக்ட் ஆகிடும். இப்போ வர்றது வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட். இங்கே வந்து ஃபுட்பால் கிரவுண்டும் இருக்குது. அது இல்லாமல் பெரிய கிரவுண்டு இருக்குது. அங்கே வந்து டாக் ட்ரைனிங், அனிமல்ஸ்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. மெயினாக டாக் தான் கூப்பிட்டு வருவாங்க அது விளையாடுறதுக்காக. இது வந்து ட்ராலட்டன் ஸ்டாடுன்னு சொல்லுவாங்க. ட்ராலட்டன் ஸ்டாட்னால் இப்போ நம்ம ஊரில் முனிசிபல் ஆஃபீஸ் இருக்கும்ல ஒரு சிட்டிக்கு, அதே மாதிரி இந்த ட்ராலட்டனோட முனிசிபல் ஆஃபீஸ் இது.
ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல, அது வந்து ஹாக்ஸ்குலன் வெஸ்ட். இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி, ட்ராலாட்டனில் இருக்க யூனிவர்சிட்டி. இங்கே மோஸ்ட்லி வந்து சஸ்டைனபிலிட்டி கோர்சஸ், அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் கோர்சஸ் அதெல்லாம் இருக்கும். இங்கே நிறைய இந்தியன்ஸ், பங்களாதேஷி, நேபாளி, ஸ்ரீலங்கன்ஸ் அவங்க நிறைய பேர் படிக்கிறாங்க இங்கே. ஸ்வீடிஷ்மே இங்கே படிப்பாங்க. ஸோ இது மெயினாக ஆர்ட்ஸ் சைடு, அதுக்கப்புறம் ஏஐ அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து ஹெல்த் கேர் இல்லாட்டி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி கோர்சஸ் இங்கே கிடையாது. அதுக்கு வந்து காத்தன்பர்க் தான் போகணும். காத்தன்பர்க் இங்கே வந்து 1/2 hour தான். அங்கே வந்து காத்தன்பர்க் யூனிவர்சிட்டி, சல்மாஸ் யூனிவர்சிட்டி 2 யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அங்கே வந்து சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் அங்கே படிக்க முடியும். மெயின் ரோடுக்கு வந்துட்டேன் நான். இப்போ க்ராஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கலர் சிக்னல் வந்துச்சுன்னா தான் நம்ம க்ராஸ் பண்ண முடியும். இந்த ஏரியா வந்து திராத்தன் தாரியட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சென்ட்ரம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து நிறையா எல்லோரும் கேதர் பண்ணுறது, பீப்புள் கேதர் பண்ணுறது, மீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஐஸ் ஸ்கேட்டிங், அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸு அது எல்லாமே மெயினாக இந்த ஏரியாவில் தான் நடக்கும். இந்த இடத்துல தான் என்னோடய ஸ்வீடிஷ் கிளாஸும் இருக்குது, என்னோடய ஜிம்மும் இங்கே தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மெயினான பில்டிங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல். என்னோடய ஜிம்முக்கு வந்தாச்சு. ஃபிட்னஸ் 24/7. இது 24 hours-உம் 7 நாளுமே இருக்கும். அதனால தான் 24/7. முன்னாடி அங்கே என்ட்ரன்ஸில் ஆக்சஸ் வச்சுட்டு உள்ளே போகணும். ஸோ நான் ஜிம் டூர் வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன், எப்படி இருக்கும் ஜிம் எல்லாம் உள்ளலான்ட்டு. ஜிம் முடிச்சிட்டேன். 9 o'clock இப்போது. இன்னுமே இருட்டலை, ஃபுல்லாக கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது. பட் ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் ஆன் ஆகிடுச்சு. இப்போது ஸ்ப்ரிங்கு சம்மர்லலாம் வந்து ஸ்வீடன் ஃபுல்லாகவே டே டைம் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். காலையில் ஒரு 5 o'clockலாம் விடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து 10 o'clock வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். இன்னும் போக போகவே ஒரு 2 hours தான் நைட்டு இருட்டவே செய்யும். சம்மர்லாம் அப்படி தான் இருக்கும். இது வந்து ட்ராலிவுட்டுன்னு போட்டிருக்குல்ல, ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக ஹாலிவுட், நம்ம கோலிவுட் மாதிரி ஸ்வீடனில் வந்து இங்கே மட்டும்தான் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் இருக்குது. ஸோ இங்கே மூவிஸ்லாம் நிறைய ஷூட்டிங்லாம் நடக்கும். ஸோ இங்கே வந்து ட்ராலிவுட், இங்கே வந்து ஃபிலிம்ஸ்க்கு ஸ்வீடன்லேயே இங்கே மட்டும்தான் அது. இந்த ஃபேம் ஆஃப் வாக் அதெல்லாம் கூட இருக்குங்க. ஸோ அதனால தான் இது ட்ராலிவுட்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஃப்ளவர்ஸ் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆச்சுல்ல, அதுக்காக பண்ணாங்க இது. இன்றைக்கி 2 hours நல்ல ஒர்க் அவுட். ஸோ வீட்டுக்கு போனோடனே முதல்ல ஷவர் பண்ணிவிட்டு படுக்க வேண்டியதான். எதுவும் இன்றைக்கி டின்னர் சாப்பிட மாட்டேன். என்னோடய பெட்ஸ்க்கு மட்டும் ஃபுட்டு கொடுக்கணும். என்னோடய கேட் இருக்குது, அப்புறம் ரேபிட் இருக்குது. ஸோ 2 பேருக்குமே டின்னர் கொடுத்துட்டு நான் போய் படுத்துருவேன். நான் தினம் 2 மீல் தான் எடுக்கிறேன். காலையில் ஒரு 11 o'clock ப்ரன்ச் மாதிரி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் 1 o'clock லன்ச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இன்றைக்கி டே எனக்கு முடிஞ்சிருச்சு. குட் நைட்.